எடுத்துக்கிறேன். திரு ஹலீம் அல் புகாரி, ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்க? பிரதமர் அவரு கன்னியாகுமரிக்கு வர போறாரு, கோயிலுக்கு போறாரு, விவேகானந்தர் பாறையில விவேகானந்தர் தியானம் செய்த இடத்துல அமைதியா தியானம் பண்ண போறாரு. அவர் ஒன்றும் பாஜகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்க போறது இல்லை, பரப்புரையே முடிஞ்சு போச்சு, இனிமேல் அவர் ஒன்றும் பேச போறது இல்லை. ஏன் பதற்றம்? ஏன் தொடர்ச்சியா நீதிமன்றத்தையும் தேர்தல் ஆணையத்தையும் மாவட்ட ஆட்சியரையும் அணுக வேண்டிய ஒரு தேவை, நெருக்கடி ஏன் காங்கிரஸ்க்கு ஏற்படுது? சைலன்ஸ் பீரியட்னு ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா, எந்த விதத்திலும் அது வாக்காளர்களை இன்ஃப்ளூயன்ஸ் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அதை நம்ம சொல்கிறோம். மாடல் கோட் ஆஃப் கான்டக்டில் இது இருக்குதா அப்படின்னா, எந்த அளவுக்கு நுணுக்கமாக ஒரு சட்டத்தை சிதைக்க முடியும் என்பதை பாரதிய ஜனதா கட்சியிடமிருந்தும் இந்த பிஜே பார்ட்டியிடமிருந்தும் நரேந்திர மோடி, பிஜேபினே சொல்லுங்க, பாரதிய ஜனதா கட்சின்னு சொல்லுங்க, இல்ல பிஜேபின்னு சொல்லுங்க. அப்ப அவர் இந்தி கூட்டணி சொல்லும் போது அமைதியா இருந்தீங்க. இந்தி கூட்டணி இந்தியா, அது நம்ம நிறைய முறை அவங்க சொல்லிட்டோம், அது ஐஎன்டிஏ அலையன்ஸ் கூட்டணி. பிஜே பார்ட்டினா பாரதிய ஜனதா பார்ட்டி. சரி சொல்லுங்க, உங்க விருப்பம் அது. அப்போ இப்படி சிதைப்பதில் இவர்கள் வல்லவர்கள். நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புகிறேன். கடந்த காலங்களில் தேர்தல் ஆணையராக இருந்த குரேஷி அவர்கள் ஒரு உதாரணம் சொன்னார். அதாவது அவரிடத்திலே 2019 தேர்தல் நேரத்தில் இதே மாதிரி தான், இப்போ சார் சொன்ன மாதிரியே, குமரகுரு சார் சொன்ன மாதிரியே, தேர்தல் நெருங்கும் நேரத்தில் நரேந்திர மோடி அப்படின்னு ஒரு பயோபிக் ஒன்று வந்துச்சு. மோடியுடைய வாழ்க்கையை மையப்படுத்தி ஒரு திரைப்படத்தை வெளியிட்டார்கள். அது மிகப்பெரிய எதிர்ப்பை உண்டாக்கியது. மக்கள் மத்தியிலே ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற சக்திகள் அதை எதிர்த்தார்கள். இது எப்படிங்க தப்பு இல்லையா, இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் இல்லையா தேர்தல் நேரத்தில் அப்படின்னு. அப்போ குறைஷி என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, நம்முடைய மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்ல இதை மையப்படுத்தி ஒரு சட்டம், ஒரு ரூல் இல்லை, இதுக்கு ஒரு ரூல் இல்லை. இதை எப்ப கேள்வியா கேட்கலாம் அப்படின்னா, ஒரு கால் அரசே முன் ஒரு திரைப்படத்தை எடுத்தாலோ அல்லது தூர்தர்ஷன் அதை வெளியிட்டாலோ, அவர் சொன்னது, அல்லது தூர்தர்ஷன் அதை வெளியிட்டாலோ கேட்கலாம் அப்படின்னார். அப்ப கூட கிளாரிட்டி இல்ல, வெளியிட்டா கேட்கலாம் அப்படின்னார். இந்த தேர்தலில் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, தூர்தர்ஷனே தானாக முன் தன்னுடைய ட்விட்டர் ஹேண்டில் வரலாற்று சிறப்பு மிக்க கேரளா ஸ்டோரி திரைப்படத்தை போடுறோம் அப்படி தேர்தல் நேரத்தில். அப்ப என்ன பாயிண்ட் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, எந்தெந்த வகையிலெல்லாம் அண்டியூவாக ஓட்டர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமோ. இப்ப மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள் தன்னுடைய வீட்டில் அமைதியாக சாமி தரிசனம் செய்து கொண்டாலோ, அவர் எல்லாருக்குமான பிரதமர், முஸ்லீமுக்கும் பிரதமர், இந்துக்கும் பிரதமர், கிறிஸ்தவருக்கும் பிரதமர், அவர் சாமி கும்பிட்டாலோ, மத நல்லிணக்கத்தை போதிக்கும் விதத்தில் அல்லாஹ்விடத்தில் துவா செய்தாலோ, அல்லது கிறிஸ்தவ நம்பிக்கையை போதிக்கும் இடத்தில் ஜெபம் செய்தாலோ யாரும் கேட்க போவதில்லை. ஒரு இன்னொரு மாநிலத்திற்கு இதற்கென்று பறந்து பிரதமர் பறந்து அது ஆட்டோமேட்டிக்கா மக்கள் மத்தியில ஒரு தாக்கத்தை உண்டாக்கும். இப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இல்ல அதுல என்ன சிக்கல்னு கேக்குறாங்க. கேதார் 2019 கேதார்நாத்துக்கு போனாரு, அங்கேயும் தியானம் பண்ணாரு, இங்க கன்னியாகுமரிக்கு வராரு, இங்க தியானம் பண்றாரு, அதுல என்ன பிரச்சனை? அது தனி மனித உரிமையை கேள்விக்குள்ளாக்குகிற விஷயம் இல்லையான்னு கேக்குறாங்க. அதைத்தான் நான் சொல்றேன். நீங்க 2019 செஞ்சிட்டா இங்கேயும் செஞ்சிடலாம் ஆயிருமா? 2019 கேள்வி எழுப்பப்படல அப்படின்னா, ஏன்னா 2014 19 மரியாதைக்குரிய பிரதமர் இந்த அளவுக்கு நடந்து கொள்ளவில்லை. அவர் அப்ப முதல் 2014 பொய்யான வாக்குறுதிகள் வளர்ச்சியின் ஆஸ்பெக்ட்ல சொன்னார். 2019 இப்ப நீங்க சரியான இடத்துக்கு வந்துட்டீங்க. குமரகுரு ரொம்ப தெளிவா அந்த கேள்வி எழுப்புறார். உங்களுக்கு பிரதமர் என்கிற பிம்பத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, அவர் நிச்சயம் 3வது முறை பிரதமராக வரமாட்டார் என்கிற விஷயத்துல நீங்க ரொம்ப உறுதியா இருந்தீங்கன்னா நீங்க இவ்வளவு பதட்டப்படுறீங்க அப்படின்னு கேட்கிறார். சார், இது எப்படி இருக்குன்னா, நான் தொடர்ந்து பல விவாதங்களில் பாரதிய ஜனதா கட்சியினர் ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. உங்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் மேலே நம்பிக்கை இல்லைன்னா ஏன் தேர்தலில் கண்டெஸ்ட் பண்றீங்க அப்படி ஒருத்தர் கேட்கிறார். இது என்னது? இது ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்தில் கேள்வி எழுப்புவோம் சார். உங்களுக்கு இது ஒரு பதிலா? நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்கு தான் நீங்க தான் ஜெயிச்சிட்டோங்கிறீங்களே, இது ஏன் क्वेश्चन கேக்குறீங்க அப்படின்னா, மிச்சமுள்ள 57 சீட்டும் 59 சீட்டும் எங்களுக்கே இருக்கணும் நாங்க நினைக்கிறோம், அதனால கேள்வி கேட்கிறோம். நாங்கள் ஜெயித்து விட்டோம் என்பதற்காக நீங்கள் முறை தவறி ஒரு அதுதான் கேட்கிறாங்க. பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வரது 3 நாள் தியானம் பண்றதுனால அந்த 57 தொகுதிகளில் நீங்க வெற்றி பெற்றுவீங்க அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு இருக்கா? வெற்றி தோல்வி மட்டுமல்ல, சட்டத்துக்கு உட்பட்ட வேற என்ன சார் இருக்கு? தேர்தல்ல எண்ட் ஆஃப் தி டே, தேர்தல் முடிவு அல்லது தேர்தலுங்கிறது இத்தனை 2 மாத காலமாக இந்தியா கூட்டணி தலைவர்களும் என்டிஏ தலைவர்களும் பிரதமரும் பேசிக் கொண்டது எதற்காக? வாக்குக்காக. சரி, உங்களுக்கு நீங்க கேட்கறதுக்காக ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இதே மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி நீங்கள் கேட்டதுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன். இந்துக்களை இனப்படுகொலை செய்ய வேண்டும் அப்படின்னு பேசுகிறாருன்னு வைங்க. இது பேசினா மோடிக்கு தானே தேர்தலில் பாதிப்பா வரும், அதனால நம்ம விட்டுருவோமா? அப்போதும் நாம் இதை எதிர்கேள்வி கேட்போம். பிரச்சனை என்னன்னா, அது சட்டத்திற்கு உட்பட்டதா இல்லையா? கேள்வி அதுதான் சார். இப்ப நீங்க
முறையாக தேர்தல் ஆணையம் வகுத்து தந்த சட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கிறீர்களா இல்லையா, அது தேர்தல் அளவில் எப்படி பிரதிபலிக்கிறதுங்கிறது கூட இரண்டாவது பட்சம் தான். நீங்க சொல்றீங்க end of the day end results என்ன, அதான் நம்ம பார்க்கணும்னு. நீங்கள் அதை சட்டத்திற்கு உட்பட்டு செய்றீங்களா இல்லையா? அப்படி பாத்தீங்கன்னா நீங்க சொல்றீங்க கிரவுண்ட் ரியாலிட்டி என்னவா இருக்குதுன்னு. ஆல்ரெடி கிரவுண்ட் ரியாலிட்டில they are losing. நீங்க உதாரணத்திற்கு கேரவன்ல வந்து ஒரு ஆர்டிகல் வந்தது மே 17ஆம் தேதி. சரி, உன்னாவ் டிஸ்ட்ரிக்ட்ல பாரதிய ஜனதாவுடைய ஹரி அவர் வந்து எம்பியா இருக்கிறார். அவர் தனக்கு பேர் வச்சுக்கிட்டார் சாக்ஷி மகாராஜ்னு. அவருடைய தொகுதியில் எடுக்கப்பட்ட சர்வேவில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய SC/ST பிரிவினுடைய மாவட்ட துணைத் தலைவர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க போய் ஓட்டர்ஸ் கிட்ட பேசுறோம், நாங்க தொடர்ந்து 2014 19 பேசிட்டு இருக்க முடியல, நாங்க சேம் இஷ்யூ பேசிக்கிட்டே இருக்கிறோம், சேம் ஓல்டு ஸ்கீம்ஸ் அதையே பழசா சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். 17லும் 2022 அசெம்பிளிலும் அதே தான் பேசியிருக்கிறோம். இப்ப எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்ல. யார் சொல்றா? களத்தில் அது தாக்கத்தை ஏற்படுத்துமா என்றால் நாங்க அதுக்கு பயப்படவே இல்லை. நீங்கள் சட்டத்தை மீறி செய்கிறீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய உதாரணம் ஒரு காபந்து பிரதமராக நீங்கள் செய்யக்கூடிய உதாரணம் நாளைக்கு எல்லோருக்கும் கெட்ட உதாரணமாக ஆகும். இப்ப கூட பாருங்க, இப்ப திரும்ப அடுத்த தேர்தலில் வேற ஒரு ஆள் செய்வார், பிஜேபியில இருந்து எதிர்க்கட்சியா இருக்கும்போது செய்வாங்க. அப்ப என்ன செய்வாங்கன்னா, நாங்க ஆளுங்கட்சியா கேதார்நாத்ல செய்யும் போது நீங்க கேட்கல, நாங்க ஆளுங்கட்சியா தமிழ்நாட்டை செய்யும் போது கேட்கல, இப்ப ஏன் செய்யுங்கன்னு கேட்க கூடாது. சட்டப்படி இது சரியா தவறா, அல்லது நீங்களே ஒரு நியாய உணர்வு கொண்டு ஆமாங்க சைலன்ஸ் பீரியட் இது சட்டப்படி தவறாக இருந்திருந்தால் இந்நேரம் நடவடிக்கை எடுத்துட்டாலும் தேர்தல் கமிஷன் இந்த முறை தேர்தல் என்பது இல்லங்க. நீங்க வெறுப்பு பேச்சு குறித்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட புகார் கொடுத்தீங்க, அதுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்தாங்க, அது காங்கிரஸ் தலைவர்களுக்கும் கொடுத்தாங்க, பிரதமருக்கும் கொடுத்தாங்க, உள்துறை அமைச்சருக்கும் கொடுத்தாங்க. அப்படியான ஒரு சூழல் இருக்கும்போது சட்டப்பூர்வ நீங்க கலெக்டர் சொன்னாரு, அங்க மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் சொல்றாரு, இது ஒரு தனிப்பட்ட நிகழ்ச்சிங்க, அவர் வராரு போறாரு, இதுக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் அரசுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறாங்க. புகார் தரமா சார்? கடந்த முறை ராஜஸ்தான் பேச்சின் போது பிரதமர் மோடியினுடைய மதவெறி பேச்சு ராஜஸ்தான் பேச்சின் போது புகார் கொடுத்தோம். அப்ப என்ன பண்ணாங்க, அப்போதும் நரேந்திர மோடியின் பெயரை குறிப்பிடாமல் மல்லிகார்ஜுன கார்கேக்கு ஒரு நோட்டீஸ், JP நட்டாக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்க. இப்போது மீண்டும் மீண்டும் நாம் தொடர்ந்து கொடுத்த புகாருக்கு பின்னால் ஒரு 10 கைடன்ஸ் கொடுக்குறாங்க தேர்தல் ஆணையம். அதுல 7வது பாயிண்ட்ல அக்னிபத் ஸ்கீம், நல்லா கவனிங்க, தேர்தல் ஆணையத்தினுடைய வார்த்தைகள் இதெல்லாம். அக்னிபத் ஸ்கீமை வந்து இஃப் கம்ஸ் டு பவர் காங்கிரஸ் ப்ராமிசஸ், அதாவது ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா they will abolish அக்னிபத் ஸ்கீம் சொல்றாரா. அடுத்த வரி, நீங்க வந்து ஆர்ம்டு போர்சஸ் பொலிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. யார் சார் முடிவு பண்றது? அக்னிபத்ங்கிறது ஒரு திட்டம், இதை தேர்தல் ஆணையமே முடிவு செய்யுது. இது ஒரு பக்கமா. ராகுல் காந்தியின் பெயரை 7வது புள்ளியில் மென்ஷன் பண்ண தெரிந்த தேர்தல் ஆணையத்துக்கு நரேந்திர மோடியின் பெயரை ஒரு முறையாவது மென்ஷன் பண்ண தெரிஞ்சுச்சா? நீங்க எந்த விதமான ரெட்டோரிக்ல ஈடுபடக்கூடாது, எந்த விதமான கம்யூனல் கிளாஷஸ்ல ஈடுபடக்கூடாது. ஏதோ ஒரு இடத்தில் ராகுல் காந்தியின் பெயரை குறிப்பிட தெரிந்த உங்களுக்கு ஒரு இடத்தில் கூட நரேந்திர மோடியின் பெயரை குறிப்பிடாததனால் தேர்தல் ஆணையம் முழுக்க ஒருதலை பட்சமாகத்தான் இருக்கிறது. இந்த தேர்தல் என்பது பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்த்து தேர்தல் ஆணையத்தை சேர்த்து தான் எதிர்த்து கொண்டிருக்கிறோம். ஒன்று, நம் முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிற அடுத்த சுற்றில் நம்ம பேசலாம். திரு முனவர் பாஷா, இங்க நீங்க இந்தியா கூட்டணி ஒருவேளை தோல்வி அடைந்து விட்டால் அது வந்து தேர்தல் ஆணையத்தின் மீதும் இவிஎம் மீதும் குறை சொல்ல தயாராயிட்டாங்க அப்படின்னு சொல்ற நேரத்தில் நீங்க சட்டத்தை உங்களுக்காக வளைக்கிறீங்க. உங்களுக்கான எவ்வளவு புகார் கொடுத்தாலும் அது பாரதிய ஜனதா மேலேயோ அல்லது பிரதமர் மேலேயோ நடவடிக்கை எடுக்காத ஒரு சூழல் தான் இருக்கு அப்படிங்கிறார் சார். அதாவது முதல்ல வந்து தேர்தல் ஆணையம் என்பது ஒரு சுய அதிகாரம் பெற்ற தனித்துவமான ஒரு அமைப்பு. அந்த அமைப்பின் மீது நம்பிக்கை வைத்துத்தான் எல்லா தேர்தல்களையும் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பல மாநில தேர்தல்களை நடத்தி இருக்கிறோம். அந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தோற்று இருக்கிறது. தெலுங்கானா போன்ற மாநிலங்களில், கர்நாடகாவில் தோற்று இருக்கிறது. ஆக தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை அவர்கள் விருப்பு வெறுப்பு இல்லாமல் தேர்தல் ஆணையத்திற்கு உள்ள சட்டத்தின் அடிப்படையில் தேர்தல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நம்பித்தான் நாம் இந்த தேர்தல் களத்தை சந்தித்து கொண்டிருக்கிறோம். தேர்தல் களத்தை பொறுத்தவரை மக்கள் யாரை ஆதரிக்கிறார்களோ அவர்கள் ஆட்சிக்கு வரப்போகிறார்கள். இவிஎம் மிஷினை பொறுத்தவரை இதை கொண்டு வந்ததே காங்கிரஸ் ஆட்சி தான். இதற்கு முன்னால் வாக்குச்சீட்டு முறையை அபாலிஷ் செய்துவிட்டு இவிஎம் மிஷின் முறையை கொண்டு வந்தது மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கின்ற பொழுதுதான். அந்த இவிஎம் மிஷினை வைத்துத்தான் பல தேர்தல்களில் உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சி அந்த இவிஎம் மிஷினிலே முறைகேடு செய்யப்பட முடியும் என்று சொன்னால் பல மாநிலங்களிலே காங்கிரஸ் ஆட்சிக்கே வந்திருக்க முடியாது. அப்படி எதுவும் செய்ய முடியாது என்பதைத்தான் பல மாநிலங்களில், கர்நாடகா, தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு வந்ததற்கு இவிஎம் மிஷினில் எந்த முறைகேடும் நடப்பதற்கு வாய்ப்பில்லை. இவிஎம் மிஷினை மக்களுடைய பார்வைக்கு வைத்து நீங்கள் ஏதாவது இதில் குறை இருந்தால் வந்து அதை நிரூபித்து காட்டுங்கள் என்று பலமுறை தேர்தல் ஆணையமும் சொல்லி நிரூபிக்க முடியாது.